முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை ஆமப்பா முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே 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 ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலம் ஆகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலம் ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆம் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் வரும்போது வாழ்க்கையின் சகல குறைவுகளும் மாறுமே. ஜெயம் கொடுக்கிற தேவன், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், சகலவற்றிலும் நிறைவான நன்மைகளால் எங்களை திருப்தியாக்குகிறவர். உடைய சமூகத்துக்கு வந்த ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பாதபடி நிறைவான நன்மையினால் திருப்தியாக்கி அனுப்புகிற நல்ல தேவன் எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக. பிரசனத்துக்குள்ளா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய சமூகத்திற்கு அன்றைய ஓடோடி வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த கரம் தங்கியிருப்பதாக, பிரசன்னம் ஆளுகை செய்வதாக, உமக்காக அன்றைய இன்னும் காரியங்கள் நடப்பிக்கத்தக்கதான தேவ பலன் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துவீராக. சகல துதிகள் நம்மை மின்மைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவுடன் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்மைப்படுத்தலாம். தேவ பிரசன்னத்தில் நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் தந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறபடி கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். உங்களை எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இது கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்மைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம். உங்க சத்தம் கேட்கட்டும். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே
சமூகத்தில் கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. எல்லாரும் சொல்லலாமா? பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி. எல்லாரும் இணைந்து நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம். ஆமென். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு விசையாய் நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா, உமக்கே சொந்தமானே, உம்மையே நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா, உம் உறவுக்குள் வந்து விட்டே. உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி. சொல்லலாமா முழு பலத்தோடு? நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம். ஆமென். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு
இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை ஆமென். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சதிகளை இயேசுவின் நாமத்தினால் சாத்தானை ஜெயித்திடுவேன். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் ஹல்லேலூயா முழு பலத்தோடு ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது அறிக்கை பண்ணலாமா? என் இயேசு என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு என்னோடு ஆமென். என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு ஆமென் இருக்கும்போது ஒரு விசையா என் இயேசு என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு ஆமென். என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயம் எங்கே? சொல்லலாமா? மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு ஆமென். என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். எல்லாரும் சொல்லலாமா? மலைகளை கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். சகதரன ஹல்லேலூயா. ஒரு விசையாய் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு ஆமென். என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு
விசையா என் இயேசு என்னோடு. ஆமென். என் இயேசு என்னோடு, என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. விசுவாச அறிக்கை சொல்லலாமா? தோல்வி, ஆமாப்பா நான் தோற்று. நீங்க மாத்திரம் ஒரு விசையாய், தோல்வி எனக்கில்லையே. ஆமென். இயேசு என்னோடு இருக்கும் போது, யாரும் இருக்கிடத்து எழும்பி நின்று சொல்லலாமா? என் இயேசு என்னோடு, என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு, என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு. ஆமென். வெற்றி வெற்றியே. நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். சத்துரு வெள்ளம் போல நமக்கு எதிராய் வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் ஜெயக்கொடியை ஏற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி, நமக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும் கர்த்தர் நமக்குள் இருப்பாரானால் ஒரு மிகப்பெரிய ஜெயம், வெற்றி தருகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீதை தலையை உயர்த்தினவர், தாவீதுடைய எல்லா சூழ்நிலையில் கூட இருந்தவர் நம்மையும் வெற்றி சிறக்க வல்லவராய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மனதார ஆண்டவரை துதிக்கலாமா? நன்றி அப்பா. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் துதிப்பேன். எல்லா கரங்களை தட்டி, கர்த்தர் ஆவி என்னில், தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் துதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆவி என்னில், தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். மனதார அப்பா, நெருக்கத்தின் மத்தியிலும் ஆமென் துதிப்பேன், துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் முழு பலத்தோடு போல் பாடு. உங்க சத்தம் கேட்கட்டும். பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் நல்ல கரங்களை தட்டி பாடுவேன். ஆமென். தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன், பாடுவேன். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு பாடுவேன், பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் ஜெபிப்பேன், ஜெபிப்பேன். தாவீதை போல் ஜெபிப்பேன். சகதரனரபு ஆவியில் நிறைந்து இதை போல் ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், ஜெபிப்பேன். ஆமென். இதை போல் ஜெபிப்பேன், ஜெபிப்பேன். தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட, தாவீதை போல் ஆடுவேன். ஆமென். கர்த்தர் ஆவி என்னில், ஆவிக்குள்ளாய் களி கூறுகிற அனுபவம் போல் ஆடுவேன், ஆடுவேன், ஆடுவேன். தாவீதை போல் ஆமென் ஆடுவேன். சகதரன தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன்,
ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஆமென் இதை போல் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன் கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் கர்த்தர் ஆவி என்னில் ஆமென் போல் துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன் சகதரனர தாவீதை போல் துதிப்பேன் 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 தாவீதை போல் துதிப்பேன் போல் துதிப்பே நல்ல கரங்களை தட்டி தாவீதை போல ஆவியில் நிறைந்து செல்லுகிற அனுபவம் தேவ ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு விடுதலை உண்டு பெந்தகோஸ்தே நாளன்று ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அதில் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களாகிய இயேசுவின் உயிர்த்தெழ வல்லமையை தரித்த ஜனங்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்தது உண்மையானார் இன்று தேவ ஆவியின் வல்லமையை பெற்ற நம்மை கொண்டு கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய முடியும் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும் மகளே உன்னை கர்த்தர் பயன்படுத்த முடியும் அநேக வியாதியஸ்தர்களை உன்னை கொண்டு சுகமாக முடியும் அநேக பிசாசின் வல்லமைகளை உன்னை கொண்டு விரட்ட கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார் எல்லா சத்ருவின் அலங்கங்கள் தகர்க்கத்தக்க ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே எனக்குள்ளாய் பெருகட்டும் எனக்குள்ளாய் பெருகட்டும் இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து புறாவை போல ஆவியானவர் மேல் இறங்கி வந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த ஆவியானுடைய வல்லமை ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டதை பார்க்கிறோம். பிசாசை ஜெயித்த அனுபவத்தை பார்க்கிறோம். மகளே சகோதரனே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்தி எல்லா எதிரடையான சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான ஆவியானுடைய பலன் உனக்குள் பரவத்தக்கதாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்புங்கப்பா, என்னை ஆட்கொண்டு நடத்துங்க. ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? இயேசு ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் அனுப்புவேன். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவா, பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவா, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு அவர் காண்பிப்பார். அவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். அப்படிப்பட்ட நடத்துதல் என் வாழ்க்கையில தேவை. ஆண்டு என் கூட இருந்து நடத்தணும்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி கேளுங்கப்பா, எங்களோடு கூட எங்களை நடத்துங்க. நாங்க சந்திக்கிற சவால்கள் எத்தனை பெரிதா இருக்கட்டும், எங்களை சுற்றி நிற்கிற சூழ்நிலைகள் அன்றே எதிரடையான காரியங்கள் எவ்வளவு அதிகமா இருக்கட்டும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் விழுவாங்க. அவர்கள் எல்லாருக்கும் முன்பதாய் கர்த்தர் உன்னுடைய தலையை உயர்த்துகிற நாட்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை அப்பா, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன்
உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லலாமா? நான் உம்மை வலது கரம் தேவனுக்கு முன்பதாய் எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ஒவ்வொரு கிருபையால் நடத்திடுமே. நீ நேசிக்கும் நேசத்தின் தேவனை என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. எத்தனை பேருடைய அன்பை உணர்ந்து நீ நேசிக்கும் நேசத்தின் தேவனை என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபை அப்பா என்ன பதில் செய்வேனோ? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை worship your Lord உயர்த்துவேன் நன்றியோடு. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி அப்பா ஒவ்வொரு கிருபையால் நடத்தி. ஒரு ஜபமா எத்தனை பேர் சொல்றீங்க? ஒவ்வொரு நாட்களிலும் அப்பா பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன வந்தாலும் ஆமென் என் அப்பா யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது அகலமாடம் அகல ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர். எத்தனை பேருக்கு உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்துல சொல்றீங்க? என்ன துன்பங்கள் அவர். நீங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி அவரை பார்த்து என்ன துன்பங்கள் விசுவாச அறிக்கை பண்ணலாமா? என்ன துன்பங்கள் அப்பா என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே.
பலத்தோடு கரங்களை உயர்த்தி ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே ஆராதனை. மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. எத்தனை பேர் சொல்றீங்க? மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் உமக்கன்றோ. துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவானி தேவனுக்கு முன்பதால் இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர், என் அன்பர், என் அன்பர், என் அன்பர். ஆமாண்டவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் துதிக்கு பாத்திர, நீர் கனத்திற்கு பாத்திர, நீர் மகிமைக்கு பாத்திர. ரிபோரியானு ஷிதிரி கனரகதரனா. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவ, திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய வல்லமையுள்ள தேவன், உம்முடைய வல்லமைக்கு முன்பதாய் ஒருவரும் நிற்க கூடாதே. சகலத்தையும் செய்ய வல்லவரே. ரகு ஔரவ் நௌரவ் தௌரவ் ஷௌதவ் ரிபன ரகதரனா. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது, ஒருபோதும் தடைபடாது. எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள்ல, எங்களுடைய திருச்சபையில், எங்களுடைய ஊழியத்துல தேவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அன்று மோசேக்கு தரிசனமானவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் நான் இருக்கிறவராக இருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ளது என்று சொன்னவர். எங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற உம்மால் கூடும். எத்தனை பேர் அறிக்கை பண்றீங்க? எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய நெருக்கங்கள் சகலவற்றையும் மாற்ற உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்களுடைய பலகீனத்தை மாற்ற உம்மால் கூடும். எங்களுடைய எல்லா விதமான சோர்வின் அனுபவத்தில் எங்களை தூக்கி எடுக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. தேவன் திறந்த வாசலை ஒருவராலும் அடைக்க கூடாதே. தேவன் திறந்த வாசலை ஒருவராலும் அடைக்க கூடாதே. பூட்டக்கூடாதபடி திறக்கிறராகிய தேவன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை, ஒருவனும் அதை பூட்டுவதில்லை என்று சொன்னவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நல்ல பிதாவே, தர்மையானவர்களுடைய சமூகத்தில் உண்மை மனதார துதிக்க ஆராதிக்க எங்களுக்குள் கர்த்தர் தந்த வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வாஞ்சையோடு வந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிரசனத்தினால் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர், ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிரசனத்தின் நிறைவு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆட்கொண்டு நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம்.
நாமம் மாத்திரம் மைப்பட்ட ஆண்டவரே, மகிமையான காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வீராக. அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. உமக்கே துதி கன மகிமை புகழ்ச்சி யாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியான துணை கொண்டு பிதாவாகிய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மைப்படுத்தலாமா? கர்த்தருடைய நாம் மைப்படுவதாக. தேவ பிரசன்னத்தில் நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாய் நம் கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்குடைய சமூகத்தில் நம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உடைய பாதத்துக்கு வரும்போது எங்களோடு கூட பேசுகிற நல்ல ஆண்டவர், நாள் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நல் வார்த்தைகள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பலனடைய செய்யத்தக்கதான வார்த்தைகள் பரத்திலிருந்து கடந்து வரும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தமும் கூட இதுதான். பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தில் பலப்படுகிற மாதம். தேவ ஆவியானுடைய சகல ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்தில் அதிகமாய் பெற்று அனுபவிக்கிற மாதமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே என்ன செய்யும் ஆகும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நம்மால் இயலாத கட்டங்களையும் நம்மால் செய்ய முடியாத விஷயங்களிலும் ஒரு ஜெயத்தை அவர் நமக்கு தர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கி தேவ ஆவியானுடைய அத்தகைய அனுக்கிரகம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட நன்மைகளை நாம் இந்த மாதத்தில் அதிகமாய் ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நமக்குள் அநேக மாற்றங்களை அவர் தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அபிஷேகம் என்று நாம் சொன்ன உடனே நமக்கு அதிகமாய் தெரிந்த ஒன்று அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நிரம்புகிற அனுபவம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருந்து அவனை அபிஷேகித்து நடத்துவாரானால் மெய்யான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடையாளம் என்று பார்த்தோம்னால் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க பார்க்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாங்க. பார்க்கிறோம், அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியால். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கத்தக்க முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டா, தேவ அன்பினால் நிரம்பின அனுபவம். வெளியரங்கமாய் நாம் பேசுகிற அந்நிய பாஷை ஒருபுறம் இருந்தாலும் ஆவிக்குரிய வரங்கள், பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன உடனே நமக்கு தோணுகிறதுனா ஆவியின் வரங்கள் ஒரு புறம் இருந்தாலும் தேவ அன்பு நமக்குள்ளாய் பெருக வேண்டியது அவசியம். இன்னைக்கு பெந்தகோஸ்தே திருச்சபைகள் என்று நம்ம சொல்லப்படுகிற ஆவியானுடைய வல்லமையை அதிகமாய் அனுபவிக்க விரும்புகிற நமக்குள் தேவ அன்பு என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் பெருகணும். தேவன் மேல் அன்பு, தேவனை போல சக மனுஷர்கள் மேல அன்பு. இந்த விதத்தில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு மனுஷனுக்குள்ளாய் தேவ ஆவியானவர் இருக்கிறார், அவனுக்குள் இருந்து கிரியை செய்கிறார் என்பதற்கு மெய்யான அடையாளமும் ஒரு அங்கீகாரமும் அதுதான். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன்னுடைய ஜெபத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே
உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி பார்க்கிறோம். தேவ ஆவியார் உங்களுக்குள் இருப்பாரானால் நீங்கள் அன்பில் வேரூன்றி தேவ அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இதெல்லாம் இன்னதென்று அறிந்து அதற்குள் பலப்படுகிற அனுபவம் என்று சொல்லி இந்த தொடர்ந்து வருகிற வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இதில் 21 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளாய் தேவ ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது இணையற்ற தேவ அன்பு. அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அந்நிய பாஷைகளை பேசினாலும் நான் தீர்க்க தரிசனங்களை உரைத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கை தாளம் போலவும் இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் அன்பு என்பது அடிப்படை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றிலும் அன்பே பிரதானம் என்று பார்க்கிறோம். எனக்கு தேவ பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் நமக்குள் ஆவியானவர் இருப்பது தான். தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதற்கு கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்தத்தக்க ஒரு அடையாளம் எது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற அனுபவம், ஆவியில் நாம் நிரம்புகிற அனுபவம், ஆவியான நம்மோடு இடைப்படுகிற அனுபவம். அப்போ ஆவியான நமக்குள் இருக்கிற மூலமாய் தேவன் இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் ஆவியான ஒரு மனுஷனுக்குள் உண்மையாய் இருப்பார் என்பதற்கு வெளியரங்கமான அடையாளம் கேட்டால் தேவ அன்பினால் அவங்க முழுமையாய் மூடப்பட்ட அனுபவம் என்பது அவசியம். இன்னைக்கு நமக்குள்ளாய் தேவ அன்பில் பலப்படுகிற அனுபவம் இந்த மாதத்தில் உண்டாகணும். இன்னைக்கு ஆவியானுடைய அனுக்கிரகத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவ அன்பு நமக்குள்ளாய் பலப்பட வேண்டியது அவசியம். இந்த மாதம் நாம் ஆவியானுடைய அடுத்த கட்ட உதவி எப்படிப்பட்ட காரியத்தில் பலப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரையிலும் வாசித்தோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இங்கே பார்த்தோம்னா ஒரு மனுஷனை ஒரு கூட்டத்தை ஒருமனமாக்கத்தக்க செயல்பாடுகள் அங்கே இருக்கும். என்னன்னா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க, எல்லாரும் இணைந்து கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிங்க. அதோடு மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க. ஆதி திருச்சபையில் நாம் பார்க்கிறோம், எல்லாரும் ஒரே மனமாய் ஏக சிந்தையாய் ஒரு மனதோடு அவங்க கூடியிருந்தாங்கன்னு பார்க்குறோம். உலகத்தில் ஒரு ஆய்வு சொல்லுகிறது, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய சிந்தையும் ஒன்றிணைந்து செயல்படாது. ஒரு விஷயத்தை, ஒரு நிகழ்ச்சியை ஒருவர் பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருடைய மனதில் ஓடுகிற யோசனை வேற வேற. என்ன சொல்ல போனால் ஒவ்வொரு மனுஷங்களும் ஒத்து இருப்பதில்லை. நம்ம எல்லாருக்குள்ளாரையும் வித்தியாசம், சரீரத்திலையும் வித்தியாசம், சிந்தனையிலையும் வித்தியாசம், உள்ளான யோசனையிலும் வித்தியாசம், விருப்பத்தில் வித்தியாசம், அப்படி அநேக வித்தியாசங்களோடு தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் அன்று காணப்பட்ட ஆதி திருச்சபையிலும் அந்த ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க. அநேக கருத்துக்கள் அவங்களுக்குள்ளாக இருந்திருக்கலாம், அநேக யோசனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவங்க எல்லாரையும் ஒன்றிணைத்தது. அது என்னன்னு கேட்டால் தேவ நாம மகிமைக்கு ஏதுவான காரியத்தில் நாம் இணைந்து செயலாற்றணும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் பரிபூர்ணமாய் செய்யணும், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் இணைந்து செயலாற்றினா தான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த ஒரு காரியத்தில் எல்லாரும் ஒன்றிணைந்து காணப்பட்டாங்க. இன்னைக்கு விட்டு கொடுத்து சொல்லப்போனால் அநேக வெறுப்புகள் நமக்கு இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வரும்போது சற்று நாம் விட்டு கொடுத்து நாம் தேவ நாம மகிமைக்கு ஏதுவாக நாம் இணைந்து செயலாற்றுவோம். அப்படின்ற அளவுக்கு எல்லாமே ஒரு குடும்பம் என்று இன்னைக்கு அநேக நேரங்களில் ஒரு குடும்பம் ஒன்னஸாக இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துடைய ஒரு மனம் எதில் இருக்குன்னா அதில் சிலர் விட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஒருவருக்கொருவர் சில காரியங்களை விட்டு கொடுத்து பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தால் தான் அந்த குடும்பம் ஒரு மனமாய் வாழ முடியும். ஒரு கணவன் மனைவி ஒரு மனமாய் வாழ வேண்டுமானால் அவர்களுக்குள்ளார என்ன இருக்குன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டும். விட்டு கொடுக்காத நிலைமையில் இருக்கிற கணவன் மனைவி என்ன செய்ய முடியாது, சேர்ந்து பயணிக்க முடியாது. இந்த அம்மா சில விஷயத்தில் விட்டு கொடுப்பாங்க, அந்த ஐயா சில காரியத்தில் விட்டு சரி அவர் கொஞ்சம் அப்படி தான் இருக்கட்டும், எனக்கு பிடிக்காதான், ஆனாலும் அவர் கூப்பிடும்போது நம்ம எப்படி வரலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களில் விட்டு கொடுக்குற அந்த இயல்பை நாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு குடும்பத்திலேயே ஒரு மனம் என்பது ஒரு விட்டு கொடுக்கறதின் அடிப்படையில் இருக்குது என்றால் திருச்சபைக்குள்ளாய், ஆதி திருச்சபைக்குள்ளாய் அப்படிப்பட்ட தன்மை ஜனங்களுக்குள்ளாய் பெருகி காணப்பட்டது.
இன்னைக்கு நமக்குள்ளாய் ஒரு மனம் என்பதை தேவன் கட்டளையிடுவாரானால் ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் நமக்குள் இருக்கிற எல்லா தாட்ஸையும் தள்ளிட்டு கர்த்தர் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை தர விரும்புகிறார். இன்னைக்கு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு சபை, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு கூட்டம் என்ன செய்யணும்னா அவங்களுக்குள்ளார ஒரு ஒன்னஸ் ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுப்பாங்க. என்னுடைய யோசனை அநேகம், எனக்கு அநேக கருத்துக்கள் இருக்கு. ஆனாலும் ஒரே ஒரு காரியம், இந்த காரியத்தில் நான் கொஞ்சம் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில், தரிசனத்தின் அடிப்படையில், தேவன் இந்த திருச்சபையை கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்தின் அடிப்படையில் நான் இணைந்து செயலாற்றுவேன் என்று சொல்லி நமக்குள்ளாய் இந்த ஐக்கியம் வரும்பொழுது அது ஆவியானுடைய கிரியை நமக்குள் வெளிப்பட அது வழியாக இருக்கும். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? இப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் பலப்படுவது என்பது அன்பில் பலப்படுகிற அனுபவம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் பலப்படுவது என்பது நமக்குள்ளாய் இருக்கிற ஒரு மனப்பாட்டில், ஒரு ஐக்கியத்தில் பலப்படுகிற அனுபவம். அடுத்தபடியாய் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் பலப்படுகிற அனுபவம் என்பது வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதங்கள், இந்த ஒளியின் ஆயுதங்கள் நம்ம என்ன செய்யணுமா? தரித்துக் கொள்ளணும். இந்த ஒளியின் ஆயுதங்கள்னா என்ன அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியான செய்கைகள், நன்மையான செயல்பாடுகள் நமக்குள்ளாய் அதிகரிக்க வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்ற நாம் வெறும் திருச்சபைக்கு வரும்பொழுது அந்த ஆராதனை நேரத்தில் ஆவிக்குள்ளாய் நிரம்புகிற அனுபவம் மாத்திரமல்ல, நமக்குள்ளாய் நிலை நின்று ஆவியான் நடத்துகிற ஆவிக்குரிய கிரியைகள் நமக்குள் இருக்கணும். அது என்ன ஆவிக்குரிய கிரியைகள்னா என்ன அப்படின்னா தேவனுடைய ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம். எபேசியர் 6:18 பார்க்குறோம். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிற அனுபவம் பிலிப்பியர் 3:3 பார்க்குறோம். அடுத்தபடியாய் பார்க்குறபடி தேவனுடைய சத்தியத்துக்குள்ளாய் ஆழத்தை அறிகிற அனுபவம். இது மூன்றும் நமக்குள்ளாய் ஆவிக்குரிய கிரியையை தூண்டும். ஒரு மனுஷன் ஆவில் நார்மலாக ஜெபிக்கிற ஜெபம் ஒரு புறம் இருந்தாலும், நார்மலாக நமக்கு தெரிந்த தமிழ் பாஷையில் ஜெபிக்கிற அனுபவம் இருந்தாலும், ஒரு ஆவியானுடைய அனுக்கிரகத்தோடு அந்நிய பாஷையில் நிரம்பி ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற அனுபவம். அதே போல் பரிசுத்த ஆவியில் நிரம்பி நாம் தேவனை ஆராதிக்கிற அனுபவம், ஆவிக்குள்ளாய் தேவனை ஆராதனை செய்கிற அனுபவம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தேவ ஆவியானுடைய துணையோடு கூட வேதத்தின் சத்தியங்களை, உள்ளான அர்த்தங்களின் ஆழங்களை அறிந்து கொள்ளுகிற அனுபவம். ஒரு மனுஷன் சாதாரணமாய் வேதத்தை படிப்பதற்கும் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட வேதத்தை படிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அதற்குள் இருக்கிற தேவனுடைய ஆழங்கள், தேவனுடைய மகத்துவங்களை தேவன் நமக்கு கற்பிக்கிறார். அப்போ தேவ ஆவியானோரோடு இணைந்து செய்கிற அத்தகைய கிரியைகள் நமக்குள் வெளிப்பட வேண்டியது அவசியம். இதுதான் ஆவிக்குள்ளான பலம். வெறும் ஆவிக்குள்ளான பலன்னா வெறுமனே அந்நிய பாஷையில் முன்பு நான் 1/2 மணி நேரம் நிரம்புவேன் பாஸ்டர், இப்போ இன்னொரு 1 மணி நேரம் நான் வெறும் அந்நிய பாஷை பேசி அப்பொழுது நிரம்பி விட்டு கடந்து செல்கிற அனுபவம் அல்ல. அபிஷேக கூட்டம் என்று சொல்லி வைத்து, விசேஷமாய் அபிஷேக அக்கினி, அபிஷேக கருத்தரங்கு என்று சொல்லி வைத்து ஒரு நாள் முழுவதும் நம்ம பரிசுத்தாவில் நிரம்பி நம்ம சந்தோஷமாக இளைப்பாரி கடந்து சென்று பின்பு அதற்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கை வாழ்கிற அனுபவம் அல்ல. மெய்யான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் பலப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அன்பில் பெறுகிற அனுபவம். அதே போல் இரண்டாவதாய் நாம் பார்த்தபடி அதாவது ஒரு மனப்பாட்டில் பலப்படுகிற அனுபவம். மூன்றாவதாய் நாம் பார்த்தபடி ஆவிக்குரிய கிரியைகளில் நமக்குள்ளாய் பெருக்கப்படுகிற அனுபவம் நமக்குள்ளாய் வர வேண்டியது அவசியம். இன்னைக்கு தேவ ஆவியானுடைய அபிஷேகம் முதன்பதாக ஆதி திருச்சபையின் அனுபவங்கள்லாம் நமக்கு சாட்சியாக இருக்குது. எல்லா விதமான சத்தியத்திற்கும் அடிப்படை எதுன்னு கேட்டால் வேதாகமம். இந்த வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நாம் சத்தியமாக எடுக்கக்கூடாது. வேதத்தில் கர்த்தர் தெளிவான சத்தியத்தை வைத்திருக்கிறார். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் மரித்து 40 நாளவும் அவர் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அதன் பின்பதாக 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லி ஆதி திருச்சபையில் இருந்த சீஷர்கள் 120 பேர் அங்கே இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே மேல் வீட்டறைவில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எல்லாரும் பற்பல பாஷைகளில் அவர்கள் பேசின அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவம் கடந்த அந்த ஆதி திருச்சபையின் அனுபவத்துக்கு பின்பதாய், அதாவது திருச்சபையின் இருண்ட காலம் என்று சொல்லுவாங்க, குறிப்பிட்ட காலங்கள் கடந்து சென்ற பின்பதாக இப்படிப்பட்ட அனுபவம் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியாமல் கடந்து போயிருச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க தேசத்தில் அசுசா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் 3 பெண்கள் கூடி என்ன பண்ணாங்கன்னா, பைபிளில் இப்படி ஒரு அனுபவமும் சொல்லியிருக்குது. அன்று பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாள் என்று ஊற்றப்பட்டார்.
அவங்க நிரம்புனாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க, அந்நிய பாஷைகளை பேசுனாங்க, அப்படிலாம் போட்டிருக்கு. இந்த அனுபவம் அன்று மட்டுமா அல்லது இன்றுமா என்று சொல்லி பார்த்த பொழுது, பின்பதாக அப்போஸ்தலர் நடபடிகள் அநேக இடங்களில் தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, ஏன் இப்பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட முடியாது என்று சொல்லி வெறும் 3 பெண்கள் ஒரு அசுசா ஸ்ட்ரீட்னு சொல்லி அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஒரு தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் உட்காந்து இவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஜெபித்ததுடைய விளைவு அந்த 3 பெண்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பல ஆண்டுகளுக்கு பின்பதாய் அவர் ஊற்றப்பட்ட அனுபவத்தை அவங்க அடைந்தாங்க. அந்த நாட்களில் அந்த 3 பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் தான் அசம்பிளி ஆஃப் காட் என்று சொல்லி இன்று உலகமெங்கும் பரவி இருக்கிறத பார்க்கிறோம். பெந்தகோஸ்தே அனுபவம், பெந்தகோஸ்தே திருச்சபைகள் உருவாக அடிப்படையாக இருந்தது இந்த 3 பெண்களுடைய அனுபவம் என்று சொல்லி சபை சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு அநேக காரியங்கள் சத்தியத்தை மறைந்து நாம் கடந்து சென்றாலும் மறுபடி நமக்கு நினைப்பூட்டி புதுப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதாகமத்தில் பார்க்குறோம், ஆதி திருச்சபையின் அனுபவம் அது இந்த நாட்களில் கடைசி நாட்களில் திரும்பி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். கர்த்தர் நம்மோடு கூட அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? அநேக நேரங்களில் நமக்கு பலவிதமான கிறிஸ்டின் டினாமினேஷன் அநேகம் இருக்கிறதுனால எது சத்தியம், எது உண்மை, எது சரியான வழி என்று குழம்பி போகலாம். வேதம் தான் நமக்கு சாட்சி. வேதாகமத்தில் இல்லாத ஒன்று அது சத்தியமாக இருக்காது. வேதத்தை தவறி நமக்கு கொடுக்கப்படுகிற செய்திகளாகட்டும், வேதாகமத்துக்கு விலகி நமக்கு வருகிற ஒரு தனி நபருடைய அனுபவம் ஆகட்டும், அது சத்தியம் அல்ல. இன்றைக்கி வேதத்தின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கான ஒரு உறுதிப்பாடு என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம் வேகமாய். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை, அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நமக்குள் தேவன் இருக்கிறார் என்பதற்கு அவர் தந்த ஆவியே சாட்சி. கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? இன்னைக்கு தேவ வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கணும், அவருடைய ஆவி நமக்குள் இருக்கணும். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஆரம்ப நாட்களில், நானுமே ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நான் யோசித்தேன், இது என்னப்பா திடீர்னு கை தட்டுறாங்க, திடீர்னு கத்துறாங்க, திடீர்னு குதிக்கிறாங்க. சொல்லப்போனால் கேத்தலிக் பின்னணியத்தில் இருந்த நாங்கள் எப்பொழுதுமே இந்த சபைக்காரவங்களை பார்க்கும்போது சொல்லுவோம், ஐயோ இந்த அம்மா அல்லலியாக்காரம்மா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, இந்த அம்மா வீட்டில் எப்போ பார்த்தாலும் லவான்னு கத்திக்கிட்டே இருக்கும், இது என்ன இப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லி புரியாத நாட்களில் அதை சிறு வயதில் நானும் பரியாசம் செய்து சிரித்தது உண்டு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் என்னை நிரப்பினார். எனக்குள் அப்படிப்பட்ட ஒரு தொடுதலை தரும் பொழுது என்னை அறியாமல் ஒரு தேவ வல்லமை எனக்குள் கடந்து வந்ததை நான் பார்த்தேன். இதுவரைக்கும் தேவன் அதுக்கு முன்பதாக பின்னணியத்தில், ரோமன் கேத்தலிக் பின்னணியத்தில் கடவுள் என்பவர் கோயில் இருக்கிறார், ஒரு உருவத்தில் இருக்கிறார் என்று நினைத்த எனக்கு தேவன் இந்த இடத்துலையும் இருக்கிறார், என் கூடையும் இருக்கிறார் என்ற ஒரு பய உணர்வு அன்று தான் வர ஆரம்பித்தது. அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். பெருங்கூட்டத்தில் அல்ல, தனியாய் ஜெபிக்கிற நேரத்திலும் தேவ ஆவியான எனக்குள் இறங்குகிறதை உணர முடிந்தது. அப்பொழுது தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த உலகத்தில் எப்படி மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு பவர், மனுஷன் கண்டுபிடிச்ச பவர்னால் இந்த கரண்ட் நம்ம பார்க்குறோம். இந்த கரண்ட் நமக்குள்ளார ஷாக் அடித்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அறியாமல் என்ன பண்ணோம், உடம்பு என்ன பண்ணோம், அப்படியே ஷேக் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் யாராவது அந்த அனுபவம் இருக்கா என்னான்னு தெரில, ஷாக் அடித்த அனுபவம். நம்ம ப்ளக் பாயிண்டில் சுவிட்சை போட்டுட்டு ஒரு பின்ன இடத்துல சொருகணும்னா கத்துவோம், நம்மள அறியாமல் டக்குன்னு தூக்கி வீசப்படும். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, இந்த வார்த்தையை தான் நான் சொல்லணும், ஷாக் அடித்தா அம்மான்னு கத்தணும், அப்படி இடது கையில் அடித்தா அப்பான்னு கத்தணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். என்ன கத்துறோன்னே நமக்கே தெரியாது. அப்போ ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு பவரே இந்த சரீரம் தாங்க முடியலை. நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? பவர் ஆஃப் காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மிகப்பெரிய வல்லமை. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மை தொடும் பொழுது, நமக்குள் வரும் பொழுது இந்த மாம்ச சரீரம் தாங்க முடியாது. அதனால் வருகிற மூமெண்ட்ஸ்,
அதனால் வருகிற சில கை அசைவு, அதனால் வருகிற நாவு பிசைவு, இதை கொண்டு கர்த்தர் பேசுவார் என்பதை நான் பெற்ற பிறகுதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அது மாத்திரமல்ல, வெறுமனே அந்நிய பாஷையில் நிரம்பி கரங்களை தட்டி நிரம்புகிற அனுபவம் அல்ல, அநேக தரிசனங்களை கண்களை மூடி இருக்கும் பொழுது காண்பிக்கிற அனுபவம், அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை காதுகள் கேட்க தேவன் சொல்லுகிற அனுபவம், அநேகருக்காக ஜெபிக்கும் பொழுது இவங்க இந்த பிரச்சனையில் இருக்காங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி காதுகள் கேட்க தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம். இன்னைக்கு ஒரு மனுஷன் வெறுமனே கடவுளுடைய இப்படிப்பட்ட நெருக்கமான உறவை அடையாத வரைக்கும் கடவுள் என்பவர் எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு நினச்சி கொண்டிருப்பான். ஆனால் எந்த மனுஷன் தேவ ஆவியின் தொடுதலை பெற்று அனுபவிக்கிறாங்களோ, தேவன் எங்கோ இல்லை, அவர் என் அருகில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், நான் இப்போ செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு உணர்வு நம்மை சரியான பாதையில் நடத்தும். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அநேகரை ஆசீர்வதிக்கிறது ஒரு புறம். நிறையா நேரங்களில் நமக்கு ஆவியானவரால் நமக்கு வரங்கள் கிடைக்கும். பிசாசுகளை துரத்தலாம், மற்றவங்களுக்குள்ளார இருக்கிற பிசாசை, வியாதிகளை குணமாக்கலாம், அது இல்லாமல் அவங்களுடைய ஆவியை பகுத்தறியலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பிறருக்கு பயனுள்ள ரீதியில் அநேக காரியங்களை நம்மை கொண்டு செய்ய வைப்பார் என்பது ஒருபுறம் இருந்தாலும், ஒரு மனுஷனுக்குள்ளாய் தேவ ஆவியானவர் தங்கி தாபரிப்பாரானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிளஸ்ஸிங் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? முதலாவது பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 12:3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும், தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி, பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுக்கு தெரிவிக்க பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசுவே தேவன், இயேசுவே கர்த்தர், என்ன சொல்ல போனால் ரட்சிப்பின் ஆரம்ப நிலை. ஒரு மனுஷன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு மனுஷ பிரயாசத்தினால ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறையா நேரங்களில் திருச்சபைக்குள் வருகிற ஜனங்கள் எப்படி வராங்க? வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆவியானுடைய தொடுதல் இல்லைனா ஒரு மனுஷனும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. இன்னைக்கு இயேசுவை நம்பி வருகிற ஜனங்கள் யாரோ அவங்க கடைசி வரைக்கும் என் நிலைச்சு நிற்பாங்க. கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? ஆகிலும் இயேசுவை போல நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மால் இயன்ற நன்மையை நாம் செய்யலாம். ஆனால் அந்த நன்மை ஒரு மனுஷனை என்ன செஞ்சிடாது? ரட்சிப்பை தர இயலாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை தருகிற ஆவியானுடைய வல்லமை. இன்றைக்கி நம்ம எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவியின் தொடுதலினால் ரட்சித்தார் என்று சொல்லுகிறவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ரட்சிப்பை அருளுகிற ஆவியானவர். அடுத்த கட்ட நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள் ரட்சிப்பு வர்றதுக்கு காரணமே ஆவியானவருடைய அந்த உணர்வு, அந்த தொடுதல் தான். இரண்டாவது தேவ ஆவியானுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா, யாத்ராமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 30 முதல் வாசிங்க பார்க்கலாம். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரங்களில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். இங்க பார்க்கிறோம், தேவ ஆவியானவர் அந்த பெசலெயேல், அதாவது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் பணி, சகல பணிமூட்டு வேலைகளையும் செய்யத்தக்க அந்த நபருக்குள்ளாய் தேவ ஆவியானவர் இறங்கின நிமித்தமாய் அங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, சகல வினோதமான வேலைகளையும் சகலவித வேலைகளையும் செய்யத்தக்கதான ஞானம், புத்தி, அறிவு. இன்னைக்கு தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களை
சிறப்பாய் செய்ய தேவன் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள்ல, நம்முடைய படிப்பின் காரியங்கள்ல, நம்முடைய தனிப்பட்ட வேலையின் காரியங்கள்ல ஒவ்வொன்றிலும் தேவன் என்ன செய்ய முடியும்? ஞானத்தை, விசேஷித்த ஞானத்தை, விசேஷித்த அறிவை, விசேஷித்த புத்தியை, அதை செய்யத்தக்கதான கிருபைகளை தேவன் நமக்கு தர முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவ ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களில் பெசலேலுக்கு செய்யத்தக்கதாய் அருளின தேவன் இன்னைக்கு நமக்கும் ஞானத்தின் ஆவியானவராய் இருந்து கிரியை செய்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு கொடுப்பேங்க. பார்க்கிறோம் விசேஷித்தமான ஞானம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை தருகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் ஞானத்தின் ஆவியானவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? முதலாவது பார்த்த ரட்சிப்பு, இரண்டாவது ஞானம், மூன்றாவதாய் வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால். இங்க நிறைய நேரங்கள்ல பிசாசுகளை துரத்துகிறதுன்னு நம்ம என்ன நினைச்சிடறோம்? அது ஒரு வரம், பிறருக்கு பயனுள்ள ரீதியில் அது இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற எத்தனையோ பிசாசு இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்மை வாழ விடாதபடி, இன்னும் சொல்ல போனால் நமக்கு எதிராக செயல்படுகிற விதி, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், இது மாதிரி அநேக அசுத்த வல்லமைகள் செயல்படும். அதை மேற்கொள்ளத்தக்கதான பலன் எப்போ கிடைக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இயேசு ஆண்டவரை சோதிக்கும்படி சத்ருவானவன் பிசாசனவன் வந்தான் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே பிசாசு சோதிக்கும்படி ஒரு சூழ்நிலை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சத்ருவை ஜெயிக்க, பிசாசை விரட்ட, பிசாசை மேற்கொள்ள தேவன் நம்மை பலப்படுத்த முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி ஆவியானவர் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், நமக்குள் பெற்ற ரட்சிப்பு ஒரு சாட்சி. இரண்டாவது நாம் பார்த்தபடி தெய்வீக ஞானத்தை அருளுகிற தேவன். மூன்றாவதாய் பிசாசின் மேல் ஜெயம் எடுக்கத்தக்கதாய், பிசாசை துரத்தத்தக்கதான வல்லமையை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் மேல் ஒரு ஜெயத்தை தேவன் நமக்கு தருகிறார். அடுத்தபடியாய் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல ஸ்தேவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். வாசிங்க பார்க்கலாம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டுங்க. பார்க்கிறோம், ஒரு தரிசனத்தை பார்க்கிற சூழ்நிலை. இன்னைக்கு தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்குள் வரும் பொழுது தரிசனம். இங்க ஸ்தேவானுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டா, அவர் பரலோகத்துக்கு நேராய் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு முடிவு, அங்கதான் அங்க இரத்த சாட்சியாய் மறிக்க போகிறார். அதனால அடுத்த கட்ட நிகழ்வை தேவன் தரிசனமாய் அவங்க காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட நம்முடைய எதிர்கால காரியங்களில் தேவன் செய்ய இருக்கிற விஷயங்களை கர்த்தர் நமக்கு தரிசனமாய் காண்பிப்பார். நமக்கு தரிசன பார்வையை பரிசுத்த ஆவியானவர் தர முடியும். நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலத்தில் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, என்னுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை குறித்து தெளிவான தரிசனத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் அடைய முடியும். வேதம் தெளிவாய் சொல்கிறது. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கிறோம். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் என்ன செய்வார்கள், சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கு காண்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:17 பார்த்தோம்னா தரிசனங்களை அடைவார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒரு விஷன் பார்வை, ஒரு தரிசன பார்வையோடு இயங்க தேவன் நம்மை பலப்படுத்துவார். அதற்கேற்ற வழியிலே நம்மை நடத்துவார். ஒரு மனுஷனுக்குள்ளாய் ஆவியானவர் இருப்பாரானால் எதிர்காலங்களை குறித்த தெளிவு அவனுக்குள்ள இருக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறார்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தெளிவு இல்லை, குழப்ப மனநிலை அப்படி இருக்கும் பொழுது நாம் வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிந்த புத்தியை தருகிறார். நம்முடைய அடுத்த கட்ட நிகழ்வு என்ன? எப்பேற்பட்ட எதிரடையான சூழ்நிலை மத்தியிலும் உலகமே சொல்லும் அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் ஆவியானவர் சொல்வா, இல்லை இது முடியலை, இதுக்கு அப்புறமேல் தான் ஒரு நன்மையான ஆரம்பம் உனக்கு இருக்குன்னு சொல்லி நம்மை தைரியப்படுத்தி நடத்துகிற, தரிசனம் தந்து நம்மை நடத்துகிற ஆவியானுடைய உதவி ஒத்தாசை நமக்குள் இருக்குமானால் நாம் சோர்வில் விழுந்து கிடக்கிற நிலைமை அல்ல, எழும்பி பயணிக்கிற நிலைமையில் கர்த்தரமை நடத்த முடியும். கரங்கள் உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? இன்னைக்கு ஆவியானுடைய உதவி ஒத்தாசை நம்மை தரிசனங்களை கண்டடைய, தரிசனங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அடுத்தபடியாய் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 17-18 பார்க்குறோம். அனனியா ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறையும் பொழுது அவருக்குள் இருந்த மீன் செதில் போல் இருந்த கண் பார்வை குறைவு நீங்கத்தக்கதாய் அது வெளியில் விழுந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பார்வை அடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ளாய் தேவ ஆவியானவர் இறங்குவாரானால் அவனுக்குள் சரீர சுகம், ஆவிக்குரிய ரீதியில் தெளிவையும் தேவன் தர முடியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று ஒருபுறம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளாய் தனிப்பட்ட சரீர சுகத்தை அவரால் தர முடியும். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? அநேக இடங்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறையும் பொழுதே கேன்சர் வியாதி உள்ளவர்களுக்கு சுகம் கிடச்சிடும். அநேகருக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தொடப்படும் பொழுதே அவங்களுக்குள் இருந்த ஊனம் மாறி இருக்குது. போலியோனால் பாதிக்கப்பட்டு ஊனமுற்ற நபர்கள் வீல் சேரில் எழுந்திரிச்சு நடந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தேவ ஆவியான நமக்குள் பரிபூர்ணமாக இறங்கி அந்த அபிஷேகத்துக்குள்ளாய் நிரம்புவோமானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து ஒரு சுகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வேதம் சாட்சி. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அந்த பரிசுத்த ஆவியானுடைய இதுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயம், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிருந்து புறப்படுகிற அந்த நதி, அந்த நதியை குறித்து அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். அதுல 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும், ஜீவ பிராணிகள் அப்படின்னா ஆத்துமாக்கள் யாவும் பிழைக்கும். அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். அங்கு ஒரு சந்ததிகள் பெருகும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தபடியாய் பாருங்க, இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல அந்த ஜீவ நதியா இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நமக்குள் கடந்து வருமாயின் ஆரோக்கியம் உண்டாகும், தெய்வீக சுகம் உண்டாகும். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலையும் அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்குள் இருக்கிற சகல பலவீனங்களிலும் நமக்கு உதவி செய்கிறவர், உடைய சரீர பலகீனங்களையும் உதவி செய்கிற தேவ வல்லமை, தேவனுடைய அப்படிப்பட்ட ஆவியானுடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா? எத்தனை பேர் இத்தகைய ஆவியானுடைய ஒத்தாசை உதவி என்னுடைய வாழ்க்கையில் தேவை அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமால் இல்லையா சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பாதையில் சில ஊழிய பாதைகளில் கர்த்தர் செல்லக்கூடாதபடி தடை பண்ணுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். ஆவியானவரோ வர ஒட்டாதபடி தடை பண்ணினார். அதை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தாங்க. பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்குள் ஆவியானவர் இருப்பாரானால் நம்மை தொடர்ந்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, ஃபியூச்சர் விஷன் ஒன்று இருந்தாலும் இன்றைக்கு நீ இதை செய் மகனே, இன்றைக்கு இந்த இடத்துக்கு போ, இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு நம்மை தடை பண்ணுகிற அநேக விஷயங்கள் அது நன்மைக்கு எதுவாக இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ளாய் தேவ ஆவியானவர் ஒரு தகப்பனை போல, ஒரு நபர் எப்படி ஒரு குழந்தை ஒரு அப்பா கூட நடக்கும்போது பாதுகாப்பாக பயணிக்குதோ அதுபோல் நம்மோடு கூட இருந்த ஒரு பேசுகிற அனுபவம், நம்மை தடை பண்ணுகிற அனுபவம், நம்மை போக ஒட்டாதபடி சரியான பாதையில் நடத்துகிற அனுபவம் தேவ ஆவி நமக்குள்ளா இருந்தால் அது உண்டாகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ சித்தம் எது, நாம் குழம்பி போகலாம். எது தேவ சித்தம்? இதை செய்வதா, அதை செய்வதா, தன் பார்வைக்கு சரி போனதை செய்வதா,
என்னுடைய சுய புத்தியின் யோசனையின்படி செய்வதா என்று குழம்பி போகலாம். ஒரு மனுஷனுக்குள்ளாய் தேவ ஆவியானவர் இருப்பாரானால் சரியானதை செய்ய நம்மை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தலையா சொல்லாமா? எதை செய்யணும், எப்போ செய்யணும், எங்கே போகணும், எல்லாவற்றிலும் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் அவர் நம்மோடு கூட இருந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாய் நாம் வாசிக்கலாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அனுபவம். இன்றைக்கி அநேக நேரங்களில் நமக்குள் தேவன் வைத்திருக்கிற விடுதலையை நாம் பரிபூர்ணமாய் பெற முடியாது. இன்றைக்கி அநேக காரியங்களில் ஆவியானுடைய தொடுதல் என்பது சரீர சுகம் மாத்திரமல்ல. ஆவியானோர் தொடுதல் என்பது பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட செய்வினை, எதிராய் வருகிற மாந்திரிகம், இதை மேற்கொள்ளத்தக்க வல்லமை மாத்திரமல்ல. தரிசனங்களை காண்கிற அனுபவம் மட்டுமல்ல, நம்மை கரம் பிடித்து நடத்துகிற அனுபவம் மட்டுமல்ல, ஞானம் மாத்திரமல்ல, இதற்கு அப்பாற்பட்டு சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற அனுபவம். அது என்ன சாவுக்கு ஏதுவான சரீரம்? இன்றைக்கி நமக்குள்ளாக நம்முடைய சரீரங்களுக்குள்ளாகவே தீமை என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்துக்குள்ளே எப்படி அந்த தீமை என்பது வந்தது? இன்றைக்கி ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை வளர்ந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையாக தவள ஆரம்பிக்கும் போது பாருங்களேன், அது அம்மா அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கும். அம்மா அப்பா பார்க்காதப்ப டக்குன்னு கீழே இருக்கிறத பொறுக்கி என்ன பண்ணும்? வாயில் வைக்கும். நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுற அப்படின்னா டக்குன்னு கீழே போடும். அப்போ அது தப்புன்றது இந்த குழந்தைக்கு என்ன செய்யுது? தெரியுது. என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகள் யாருக்காவது நம்ம கிளாஸ், தனிப்பட்ட எத்தனையோ கிளாஸ் அனுப்புகிறோம். ஹிந்தி டியூஷன், டைப்ரைட்டிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ், அது இல்லாமல் மேக்ஸ் டியூஷன், பலதுக்கு அனுப்புகிறோம். என்றைக்காவது நம்ம பிள்ளைகளுக்கு பொய் சொல்வது எப்படி அப்படின்னு கிளாஸ் நம்ம எங்கேயாவது அனுப்பியிருக்கோமா? திருடுவது எப்படி, ஏமாற்றுவது எப்படி, இதெல்லாம் நம்ம எதுக்குமே சொல்லி தந்ததே இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிள்ளைகள் வளர வளர சின்ன சின்ன தவறுகள் அவங்களுக்குள்ளார வரதை பார்க்க முடியும். அப்போ நம்மளுக்கே ஆச்சரியம், எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்ட, எப்படி உனக்கு அப்பா பாக்கெட்லேருந்து எப்படி உனக்கு காசு எடுக்கிற தைரியம் வந்துச்சு? அப்போ அந்த கடைக்கு போகும்போது அந்த ₹1 2 ஒரு ₹5 பொருள் வாங்கிட்டு சொன்னால் அதில் ஒரு ₹1 கமிஷன் அடிக்கிறது. அப்போ இது மாதிரி சின்ன சின்ன ஆட்டிடியூட், தவறான விஷயங்கள் நாம் சொல்லித்தராமல் எப்படி பிள்ளைகளுக்குள்ளார இயல்பாக வருதுன்னா அவருடைய ரத்தத்திலேயே ஃபிசிக்கலாக அவங்களுடைய பாடியிலே கலந்துருக்கு. இன்றைக்கி நம்முடைய ஒவ்வொருடைய சரீரத்திலையும் தீமை என்று ஒன்று போராடுது. தேவ ஆவி மனுஷ ஆவியோடு இணைந்து நன்மைக்கு ஏதுவான ரீதியில் நம்ம வரணும்னு போராடுது. இன்றைக்கி ஒரு மனுஷன் ஆவியில் பலப்படும் பொழுது இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் இருக்கிற தீமைகள் அகலும். இன்றைக்கி திருச்சபைக்குள்ளாய் வருகிற அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பலவிதமான விடுதலையை தந்திருக்கிறார். முழுவதுமாய் குடிக்கே அடிமையாக இருந்த எத்தனையோ பேரை திருச்சபையின் ஆராதனை, தெய்வீக தொடுதல், குறிப்பாக பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் பெற்ற ஒரு மனுஷன் அதிகமாய் குடியிலிருந்து விடுதலை பெற்றவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பாவத்திலேருந்து விடுவிக்கிற வல்லமை இயேசுகிட்ட மட்டும்தாங்க இருக்குது. ஒரு கெட்ட ஒரு மனுஷனை நல்லவனாய், பாவியாகி ஒரு மனுஷனை அவனோட பாவத்தின் மேல் ஜெயமுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டராகி இயேசுகிட்ட, அது இல்லாமல் அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் மாத்திரம்தான் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கரங்களை வைத்தல் இல்லையா சொல்லாமல்? அப்படிப்பட்ட விடுதலை, தீமையான வழியில் செல்லக்கூடிய ஒரு நபரை நன்மையான ஒரு மனுஷனாக மாற்றத்தக்க வல்லமை இல்லை பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது அற்புதங்களை செய்ய வல்லதாக இருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட தேவ உதவி என்னுடைய வாழ்க்கையில் தேவை. நம்முடைய சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவசியமான ஒன்று. எத்தனை பேர் சொல்கிறீங்க? கரங்களை வைத்தல் இல்லையா சொல்லாமா? இன்றைக்கி தேவ சமூகத்தில் நாம் யாரும் எழுமி நின்று இத்தகைய தேவ ஆவியானுடைய ஆசுவாதம் ஆண்டவரே எனக்குள், எங்களுக்குள், என்னுடைய குடும்பத்துக்குள் பரவட்டும் என்று சொல்லி நாம் எல்லாம் தேவ சமூகத்தில் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை சோதரம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஒரு மனமாய் தேவாதி தேவனை நாம் துதிக்கலாம், சோதரிக்கலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற நல்ல ஆண்டவர், அவர் நம்மை கைவிடாதவர். தேவ ஆவியானுடைய அனுக்கிரகம், தேவ ஆவியானுடைய உதவி, ஒத்தாசை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லதா இருக்குது. தேவ சமுத்திரம் கேட்கலாமா? அப்படிப்பட்ட உதவி
எங்களுக்கு தேவைன்னு சொல்றவங்க நல்லா வலது கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த மாதத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்க பெறணும். தேவ ஆவியானுடைய அப்படிப்பட்ட வல்லமையினால் தரிப்பிக்கப்படாதவங்க இந்த மாதத்துல நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை கேட்கலாம். இந்த மாதத்துல அப்படிப்பட்ட அன்றே மெய்யான தொடுதல் எங்களுக்குள் உண்டாகட்டும் சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களை தொடுங்கப்பா, எங்களை அபிஷேகிங்க, எங்களை அனல் மூட்டுங்க, எங்களை ஆண்டவரே புது சிருஷ்டியா மாற்றுங்க, ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றுங்க. இந்த வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்வதாக, எங்களுக்குள் ஒரு மாற்றத்தை தருவதாக என்று சொல்லி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய் திறக்கப்படும். நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே என்ன தொடுங்க ஆண்டவரே, எனக்குள் ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, எனக்குள் மெய்யான தொடுதலை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்துல கேட்கலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டே, பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு. அத்தகைய விடுதலையை நாங்க பெற்று அனுபவிக்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நல்ல பிதாவே, தர்மையான வேலைக்குடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இம்மட்டும் இந்த ஆராதனை மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வந்தமுடைய பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமா அல்லப்பா, ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நிறைவான நடத்துதலோடு கடந்து செல்லத்தக்கதாய் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவரையும் பேராய் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறட்டும், இல்லாமைகள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், சரீர பலகீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், அன்றே உள்ளான தனிமையின் உணர்வுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். அன்றே எந்த காரியத்தை முன்னிட்டவர்கள் இருதயத்தில் கலக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. அன்றே உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு அவருடைய வாழ்க்கையில பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகள் அகலட்டும், நன்மையான காரியங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நடக்கட்டும். நல்ல திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் தருவீராக. படித்து வேலைக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் தருவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் தருவீராக. வேலை செய்கிறவர்களுக்கு தேவையான ஞானம், சரீர பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக. குடும்பத்தின் காரியங்களை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எதுவான ஞானம், கிருபை, சரீர பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக. எல்லார் மேலும் கரம் இருக்கட்டும்பா. விசேஷமாக வயதான நிலைமையில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் வயது முதிர்ச்சி நிமித்தம் உங்களுடைய சரீரங்கள் வருகிற பலகீனங்கள் அகலட்டும். தேவ கிருபை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக. அன்றே என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொன்னவர் இன்னும் தீர்க்க ஆயுசை தந்து அன்றே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவீராக. சகலவற்றிலும் உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறோம். சகல துதிக நம்மை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்மைப்படுத்தலாம். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தெய்வீக சமாதானமும் நம் அனைவரோடு கூட, நம்முடைய குடும்பத்தார் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருந்து காப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.